உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாலாம் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன குறிப்பு. நாங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி தான் நாங்களாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போல்லாம் ஆஸ்பத்திரியே இல்லை, ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். அதனால் வீட்டு வைத்தியமே அம்மா ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருவாங்க. ஒரு நல்லா குழந்தைங்க விளையாடி ஆடி திரியும்போது குடல் விழுந்துடும். குடல் விழுந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் பொம்பளைங்கெல்லாம் குழந்தைய இடுப்பில் வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றி கொண்டு வருவாங்க. அப்புறம் அம்மா அப்புறம் எல்லாம் வந்துட்டாக்கா கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விளக்கெண்ணெயை எடுத்து கழுத்து, வயிறு, கால் எல்லாம் அப்படி நீவி விட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய 2 கையையும் பிடிச்சி ஜங்குன்னு 3 தடவை குதிக்க வைப்பாங்க. குதிக்க வச்சு வயிற்றை நீவி விட்டு கொஞ்சம் குருமிளகு போட்டு கஷாயம் போட்டு குடுமா நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அம்மா நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது குழந்த, வயிற்றெல்லாம் போகலை, குடல் விழுந்திருக்கு மட்டும் தெரியுதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குழந்தைய நல்லா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் எங்கள் அம்மா ஏதோ ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுபடி அதே மாதிரி நானுங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அதே வைத்தியத்தை தான் எங்கள் பேரம்பேத்திகளுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே நானும் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லான மாதிரி நல்லாக்க வச்சுருவோம். அது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்று வலின்னு இருக்கும். இந்த வெயிலில் சூட்டுக்கு வெளியே போயிட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா உடம்பு சூடு இருக்கும், உடம்பெல்லாம் உச்சாவே வராது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா தேங்காய் எண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் நல்லா தொடச்சி விட்டு 2 உள்ளங்கையிலையும் தொடச்சி தொப்புளுக்கும் போட்டு நல்லா நீவி விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா நீவி விட்டு உள்ளங்கால்லையும் தேய்ச்சி விட்டு நல்லா கொஞ்சம் சூடு பறக்க தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்க உச்சா இருந்துருவாங்க. இந்த வயிற்று வலியும் இருக்காது, குழந்தைங்க அழுகாது. என்னத்துக்கு ஏதுன்னு நம்ம அப்படியே குழந்தை கற்றுன்னு கற்றுதே, என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வைத்தியத்தை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கேட்கும். அதுக்குன்ட்டு நீங்கள் ரொம்ப இதை பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இதே சரியாக போயிடணும் இல்லை. நல்ல டாக்டர்கிட்டையும் காமிச்சு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய கை வைத்தியங்கும்போது வயிற்றுக்குள்ளே கொடுக்குற மாதிரி இல்லை, எல்லாம் மேலே நீ விட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் குழந்தைங்களுக்கு வயிற்றாலேயே போயிட்டுருக்கோம். அப்போ கேட்பாங்க. அம்மாட்ட தான் நிறைய பேர் வருவாங்க. அம்மா வைத்தியர் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க எப்படியோ செஞ்சு கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வயிற்றால போகுதுன்னு சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா இந்த வசம்புன்னு சொல்லுவாங்க. அதை அடுப்பில் சுட்டு கொஞ்சம் தேன் கலக்கி நாக்கில் வச்சுடுங்க, எந்திரிச்சோன்னே அது ஒரு 2 தடவை வச்சிங்கன்னா நல்லா போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு நல்லா போயிருக்கு. எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வச்சே நல்லா இருக்குது. அப்புறம் வயிற்றுலையே ஆயே போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த திராட்சை பழத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை அப்படியே நல்லா அந்த தண்ணியை ஒரு அரை சங்கு திராட்சை பழத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணி 1 டம்ளர் தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் ஆகிற மாதிரி, அது சங்கு இருக்கும், முன்னெல்லாம் சங்குன்னு சொல்லி தான் ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு மருந்து. அந்த மாதிரி இந்த சங்கில் ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு புண்ணு வந்துச்சா உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மஞ்சள், வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி அந்த புண்ணு மேலே தடவி விட்டுருவாங்க, நல்லா போயிடும். ரத்தம் வருதா, ரொம்ப ரத்தம் வருதா, உடனே மஞ்சள் வச்சு அமுத்தி விட்டுருவாங்க. அப்படி கை வைத்தியங்கும்போது அவங்க ஒன்று செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும். குழந்தைங்க ஓயாமல் இருமிட்டே இருக்கும். அப்புறம் நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெத்தலையும் கற்பூரவல்லியும் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தொடச்சி விளக்கில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் வாட்டி கை பொறுக்கிற சூட்டில் நெஞ்சில் வச்சிங்கன்னா அந்த சளி இதெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெத்தலையை இது பண்ணி
நெஞ்சிலேயும் நெஞ்சில் அப்படியே சூடாக கொஞ்சம் வெகு வெகுன்னு வச்சு இது பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சளி கரைஞ்சிரும், இருமாது. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு இருமல் வந்தது, அம்மா இருமலே நிற்க மாட்டேங்குது அப்படின்னாங்கன்னா குருமிளகு எடுத்து 2 தட்டி வாயில் போட்டுக்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் மூக்கடைச்சிடுச்சும்பாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊசியில் மிளகு குத்தி இது தீயில் விளக்கில் பற்ற வச்சு அதை எடுத்து இப்படி ஒரு பக்கம் உறிஞ்சிங்கன்னா அந்த புகை போச்சுன்னா அப்படியே மூக்கு அடைப்பு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே செஞ்சு எங்களுக்கெல்லாம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் அதே மாதிரி விக்கலே நிற்காது, விக்கல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, சின்ன குழந்தையா இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை எடுத்து வாயில் போட்டால் அந்த விக்கல் நின்று போயிடும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு